அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/8/2025 ஆகஸ்ட் மாத பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்க்க போகிறோம். அதில் முதல் துவக்கமாக இந்த மாதம் எந்த பஞ்ச அங்கத்தில் இந்த மாதம் பிறக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே வளர்பிறை வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, அஷ்டமி திதி, சுவாதி நட்சத்திரம், சுபம் யோகத்தில், வணிசை கரணத்தில், முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமான நாளாக இந்த மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த மாதம் பிறக்கிறதே ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக பார்த்திங்கனாக்கா ஆடி மாதம் வளர்பிற வெள்ளிக்கிழமை, அஷ்டமி திதி, சுவாதி நட்சத்திரம், வணிசை கரணத்தோடைய அதிதேவதையே மகாலட்சுமி தான். ஸோ மகாலட்சுமியோட முகூர்த்தத்தோடு பிறக்குது இந்த நாள். இந்த நாள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்து என்ன தான் நம்ம வரலட்சுமி விரதங்கள் எல்லாம் செஞ்சாலும் இந்த தேதியில் நீங்கள் செய்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆடி மாதம் பிறந்துருச்சு, ஆகஸ்ட் மாதத்தோடு இணைஞ்சு பிறக்குது. என்னென்ன வரும் விசேஷங்கள்? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாள் கோவில்களில் மிக சிறப்பான விமர்சனைகள் நடைபெறும். ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றுறதோட மகிமையே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீட்லேயும் நோய் நொடி இல்லாமல் செல்வ வளர்ச்சியையும் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுகமாக எல்லாரும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க. ஸோ இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது நவ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்காங்க, அவங்களோட கோச்சாரத்தில் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போதே 12 ராசிகளில் கடக ராசியை குறிக்கக்கூடியது ஆடி மாதம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாத பிறப்பு சூரிய பகவான் கடகத்தில் பயணிக்கிறாரு. அதே போல் புதன் பகவானும் கடகத்தில் பயணிக்கிறாங்க. ஸோ லக்னமாக ஆடி மாதம் கடகத்திலே தொடங்குதுங்க. ஸோ லக்னத்தில் சூரியன், புதன் பகவான், 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் மாந்தியும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான கன்னியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு. 4ஆம் இடமான துலா ராசியில் சந்திர பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்காங்க. அதோடு பார்த்திங்கனாக்கா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு பகவானும், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. அதே போல் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து பயணிக்கிறாங்க. ஸோ மாதத்தில் தனக்காரர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதே போல் சந்திர பகவான் திக்பலத்தில், அம்பாலை குறிக்கக்கூடிய சந்திர பகவான் திக்பலத்தில் அமர்ந்து இந்த மாதம் பிறக்குது. பெண்களுக்கு மிகவும் விசேஷமான மாதமாக இதை அமைச்சு கொடுக்க போது, முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே போல் 8ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கனாக்கா நியூமராலஜிக்கல் படியும் சரி, 8ஆம் எண்ணுக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதமாக இது அமருதுங்க. என்ன ஒரு விசேஷம் பாருங்கள், அந்த இயற்கையும் சரி சப்த ரிஷிகளும் சரி அமைச்சு கொடுத்த கணக்குப்படி தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருள், அதாவது உத்தராயணம் ஒரு வருடம்ன்றது 365 நாட்கள் நம்மளுக்கு, தேவர்களுக்குன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள், அதான் 365 நாள். அதில் தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு இரவு பொழுது, அதாவது இரவுடைய நீடிகை அதிகரிக்கக்கூடிய காலம் தொடங்குறது. அதில் இருளுக்கான கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவான், இரவுக்கான ஆதிக்க கிரகம் சொல்கிறதும் சனி பகவான் தான். ஸோ சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கடக மாதத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது லேபர்ஸாக இருக்கட்டும், தினக்கூலி செய்கிறவங்களாக இருக்கட்டும், சிறு வருமானத்தை பார்க்குறவங்களா இருக்கட்டும், சிறப்பான அவங்களோட முயற்சிக்கேற்ற வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது. அதே சமயத்தில் சில இடங்களில் இல்லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு லைசன்ஸை நீங்கள் புதுப்பிக்கலை, அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு உண்டான ஃபைனுங்களையும் சந்திக்கக்கூடியதை ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி நிறைய காற்றழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக செரிமானம் சார்ந்த விஷயத்தில் அனைவருமே கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இம்யூனிட்டி பவர் சொல்லக்கூடிய அதுக்குண்டான உணவுகளை எடுத்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 1/8/2025 ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான பொது பலன்களை நம்ம இப்போ விரிவாக பார்த்தோம். இதே போல் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் எப்படி இருக்குது விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1/8/2025
ஆகஸ்ட் மாத பலன்களில் காலபுருஷ தத்துவப்படி 12 ராசிகளில் 7வது ராசியான துலா ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? துலா ராசி நம்ம சொல்லும் போதே துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட துலாராசி நேயர்களுக்கு இந்த மாத பிறப்பு சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போதுங்க. அதாவது தசம கேந்திராதிபதியான சந்திர பகவான் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறதும், லாபஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும் சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்து. மறைமுகமாக தர்ம கர்மாதிபதி யோகத்தையும், அதே போல் ராசிநாதனும் குரு பகவானும் இணைஞ்சு தனக்காரர்கள் இணைஞ்சு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த மாதத்தோட பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே துலாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் துலாராசி நேயர்கள் மகாலட்சுமியை சங்கல்பம் எடுத்து வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வசதி வாய்ப்புகள், உங்களோட வளர்ச்சியை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த அம்சம் கொண்ட அமைப்பு இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் வந்திருக்கு. எப்படி ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இது யோகமான மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. அதே போல் துலா ராசிக்கு சில இடங்களில், அதாவது என்ன சொல்லணும், திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகள் வழியில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க பனிக்கூடம் சார்ந்த விஷயத்தில் நீர் சத்து குறைதல் ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் ஒரு பெண்ணால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மேலும் துலாராசிக்கு இந்த 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் துலாராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. ராசியில் தசம கேந்திராதிபதி சந்திர பகவான் அமர்ந்திருக்கார். மதிப்பு, மரியாதை, பொருளாதாரம், வசதி உயரப்போகுது. சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஜாதகர் தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. தனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்படைய போகுது. ஸோ பொருளாதாரத்துலேயும் சரி, வாக்குறுதிலையும் சரி சக்ஸஸ்ஃபுல்லான மாதம். தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரித்து போயிடுறது. அதே நேரத்தில் சில இடங்களில் தாய் வழி உறவுகளை ஏமாற்றத்தை சந்தித்தவங்க, தேவையில்லாத அவமானத்தை சந்தித்தவங்க அதுலேருந்து விடுபட்டு உங்களுடைய தேவையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக நியாயப்படி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அதுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக ஏற்படுத்தி தரப்போகுது. பிள்ளைகள் வழியில் 5ல் ராகு, கர்ப்பிணி இருக்காங்க அப்படின்னா பனிக்கூடம் சார்ந்த விஷயத்தில், இப்போ 9வது மாதமாக இருக்காங்க, யூரின் சும்மா போயிட்டே இருக்கணும், உடனே டாக்டரை பார்க்குறது சிறப்பாக. பனிக்கூடம் உடஞ்சதே தெரியாமல் இருப்பாங்க, உடனே டாக்டரை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். அதுபோல் இப்போ தான் ஃபஸ்ட்டு 3வது மாதமாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பான உணவுகள், அதாவது மாதுளை உணவுகள், துவர்ப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது இன்னும் உடம்பை சீர்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க பசங்களே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பசங்க இப்போ டீனேஜில் இருக்காங்கன்னா ஒவ்வொரு பிடிவாதத்தில் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாக போய் ஹேண்டில் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நட்பு விஷயத்தை கவனிங்க. ஒரு சில குழந்தைகள் பணம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால பசங்களோட ஆக்டிவிட்டீஸை கவனிச்சிடுங்க. ஏன்னா அந்த ராகு அந்த பிள்ளையோடைய மனசை மாற்றிடும். அதனால் அது குழந்தைய வாரத்துக்கு ஒரு வாட்டி தெய்வத்திடம் கோவிலுக்கு கூட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் கிறிஸ்டின் அப்படின்னாக்கா ப்ரேயர்ஸுக்கு கூட்டு போகிறதா இருக்கட்டும், இதே முஸ்லீமாக இருக்கீங்கன்னா நமாஸ் படிக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கு நேரம் வீட்டிலே பண்ணாமல் அந்த மசூதியோ இல்லை அந்த இடத்துக்கோ போய் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எல்லா குழந்தைகளும் சொல்லலை, இந்த அமைப்பு பெற்று ராகுதசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல சனி பகவான், கண்டிப்பாக நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க, வேலை செய்யலாம். அந்த நாளுக்கு வேலை வரும்போது உடம்பு மந்தமாயிடும், உடம்பு ரொம்ப வீக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க நல்லா தான் இருக்கேன் என்ன உனக்குன்னு, ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வலிகள் உங்களால், அதாவது ஒரு 18 வயசு பொண்ணே இருக்கட்டும் பையனே இருக்கட்டுமே, ஒரு வேலை சொல்லும்போது அவ்வளோ உடம்பு வலி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய சனி உடம்பை மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இம்யூனிட்டி அதிகரித்து கொடுக்க பேரிச்சம்பளம், கருப்பு திராட்சை இதெல்லாம் சாப்பிட்றது, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வாக்கிங் போயிடுறது
சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமணம் பேசும்போது பார்த்திங்கன்னா ராகுவுடைய 3வது பார்வையில் 7ஆம் இடம். கணவரோ மனைவியோ உஸ்ஸுன்னு கடுப்பாக பேச போகிறாங்க. அப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம முன்னாடியே உங்களுக்கு வீடியோ வந்துருச்சு, வேலைகளை அதிகப்படுத்திக்கோங்க, பேச்சுக்களை கம்மிப்படுத்திக்கோங்க. ஸோ ராகுக்குண்டான ஒரு சாந்தி பரிகாரம், நாகதேவதைகள் போய் ஒரு விளக்கேற்றுங்க, இந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கணவரோ மனைவியோ மூலியமாக ஆதாயங்கள் நிறைஞ்ச ஒரு கிஃப்டாக கூட இருக்கட்டும், திட்டிகிட்டே இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். தந்தை வழியில் அனுகூலங்கள் நிறைஞ்சிருக்க போது, தந்தை வழியில் பாசத்தை பார்க்கல, தந்தைனா பயம் அப்படின்னு இருந்தவங்க கூட தந்தையால் ஆதாயங்களோ, இல்லை கல்யாணம் மறு வீட்டுக்கு போயிட்டாங்க, அப்பாவோட இந்த காலகட்டங்கள் தந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், சில இடத்துல ஆடி மாதம் பிறந்துருச்சு மறுவீடுன்னு சொல்லி அப்பா அம்மாவோட போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ தொழிலில் லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திக்கக்கூடிய ராசி துலா ராசி. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சுய தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்குது. மூத்த உடன்பிறப்போட கொஞ்சம் அமைதி காப்பது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யணும். அந்த லக்ஷ்மி நரசிம்மரை உங்களோட ஜென்ம நட்சத்திரமான சித்திரையில் போனாலும் சரி, சுவாதியில் போனாலும் சரி, விசாகத்தில் போனாலும் சரி, உங்கள் கையால் ஒரு தீபம், எப்படி தீபம் போடணும், மஞ்சள் பூசணிக்காவை கட் பண்ணி அதில் தீபம் போடுங்க. எப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஊதா நிற வண்ணம், வெற்றிக்கான எண் 6ஆம் எண். நன்றி.